Good morning, students. Today we are going to start new chapter, Unit 4, Goodwill in Partnership Accounts. Goodwill in Partnership Accounts. So, what is the meaning of goodwill? Goodwill is a good name or reputation. So, goodwill is a good name or reputation of the business which brings benefit to the business. It enables the business to earn more profit. It is the present value of a firm's future excess earnings. It is an intangible asset as it has no physical existence. It is shown under fixed assets in the balance sheet. So, what is the meaning of goodwill? Goodwill is a good name or reputation of the business. குட்வில்ங்கிறது என்ன? ஒரு குட் நேம், நல்ல பெயர், நற்பெயர்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ குட் நேம் ஆர் ரெப்யூட்டேஷன், ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியோட குட் நேம் ஆர் ரெப்யூட்டேஷன் தான் என்னன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் குட்வில். It enables the business to earn more profit. ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு நல்ல நேம் இருக்கு அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? அவங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். It enables the business to earn more profit. It is the present value of a firm's future excess earnings. குட்வில்ங்கிறது என்னன்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வேல்யூ, அந்த பிஸ்னஸ் என்டிட்டியோட ப்ரெசன்ட் வேல்யூ. ஆனால் அது என்ன ஆகும்? இன் ஃபியூச்சர் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு பிரிங் மோர் ப்ராஃபிட். இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். குட்வில்ங்கிறது வாட் கைண்ட் ஆஃப் அசெட்? இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். இட் மீன்ஸ் கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியாது, கண்ணுக்கு புலனாகாத சொத்து தான் என்ன? இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். நம்ம அதை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, ஒரு நல்ல குட் நேம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட். இட் ஹாஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இட் மீன்ஸ் we cannot able to touch, or we cannot able to feel the goodwill. So it has no physical existence. It is shown under fixed assets in the balance sheet. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் எங்க காட்டுவோம்? அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ குட்வில்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ குட் நேம் ஆர் ரெப்யூட்டேஷன். இட் எனேபிள்ஸ் த பிஸ்னஸ் டு earn more profit. It is an intangible asset. It has no physical existence and it's shown under the heading of fixed assets in the balance sheet. Okay. An old and well-established business entity develops a good name and reputation among the public over a period of time because of various reasons such as good quality of goods and services, location of business, etc. This enables the business to earn more profit compared to a new business. The monetary value of such advantage is termed as goodwill. An old and well-established business entity. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு நல்ல நேம் கிடைக்கணும்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் நைட், அதாவது இன்னைக்கு நைட்டே நம்மளுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டு பில்ட் அ குட்வில் இட் வில் டேக் some years, it will take long time to get goodwill. So an old and well established business entity, இப்போ ஸ்டார்ட் பண்ற ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு 10 வருஷமா அந்த பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற குட்வில் அதிகமா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்க்கு குட்வில் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பத்தி அந்த மார்க்கெட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு 5 to 10 years ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெப்யூட்டேஷன் அந்த மார்க்கெட்ல அந்த கஸ்டமர்ஸ்க்கு மத்தியில அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அந்த நல்ல பேர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா டியூ டு தயர் குட் சர்வீஸ் ஆர் குவாலிட்டி ஆஃப் குட் ப்ராடக்ட். அவங்க குட்
குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, இல்லை குட் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ் வச்சுருப்போம் எது எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சோடனே நம்மளுக்கு என்ன வரும், ஹெச்பி, ஆப்பிள் கம்பெனி, டெல், இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹெச்பி கம்பெனி, டெல் கம்பெனி, ஆப்பிள் கம்பெனி அவங்களோட குட் குவாலிட்டி பார்ப்போம், நம்ம அந்த ப்ராடக்ட்ஸோட குட் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு நிறையா நாள் அது வந்து உழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்க குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போய் தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை நம்ம வாங்குவோமா, ஒரு 10 இயர்ஸாக மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை வாங்குவோமா? ஸோ நல்ல நேம் இருக்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். ஸோ அதுதான் வந்து இப்போ யார் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம ப்ராடக்டை வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். குட் சர்வீஸ் ரெண்டர்ட் பை த பிஸ்னஸ் என்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்குவோம், எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஐ செக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சங்கரா நேத்ராலயா இருக்குது, ஐ ஃபவுண்டேஷன், லோட்டஸ், தென் அரவிந்த் ஹாஸ்பிட்டல், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், யார் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க, நம்ம போனால் பேஷண்ட்டை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, அண்ட் அங்கே கொடுக்குற சர்வீசஸ் நல்ல குவாலிட்டியான சர்வீஸ், நம்ம இங்கே போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் வர்தினஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அந்த சர்வீஸை பேஸ் பண்ணி சில இடங்களுக்கு போவோம். மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா எங்கே வந்து நல்ல குவாலிட்டியான மொபைல்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு எங்கே கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போவோம். இதே வந்து ஒரு நம்ம இப்போ வந்து சங்கரா நேத்ராலயா போகிறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போவோமா, இல்லை சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது அப்படின்னா அங்கே போவோமா? ஸோ நம்மளால எங்கே சீக்கிரமாக போக முடியும், கன்வீனியன்சஸ், ட்ராவலிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்கே ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னா நமக்கு சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், குட் குவாலிட்டி, குட் சர்வீஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து குட்வில் ஆர் குட் நேம், ரெப்யூட்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு குட்வில்லை நம்ம வந்து வாங்கணும், குட்வில்லை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்கணும், குட் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணணும், அண்ட் தென் the location of the business entity also plays a big role. An old and well-established business entity develops a good name and reputation among the public over a period of time because of various reasons. என்னென்ன ரீசன்ஸ்னால goodwill கிடைக்கும், good quality of goods and services, location of the business, and monetary value of such advantages termed as goodwill. ஸோ நம்ம அந்த மானிட்டரி வேல்யூவில் கால்குலேட் பண்ணுறது தான் அந்த அட்வான்டேஜஸை நம்ம என்ன பண்ணுறோம், மானிட்டரி வேல்யூவில் நம்ம கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் குட்வில். இஸ் தட் கிளியர்? Goodwill is a good name or reputation, and it enables the business to earn more profit, and it is an intangible asset, no physical existence, and it's shown under the heading of fixed assets in the balance sheet. The monetary value of such advantage is termed as goodwill. Okay, இப்போ goodwillனா என்னன்னு பார்த்தோம். Then what is the need to value the goodwill? எதுக்காக நம்ம goodwill வேல்யூ பண்ணணும்? Need for valuation of goodwill of partnership firm. In case of partnership firm, whenever there is a change in the mutual rights of partners, the need for valuation of goodwill arises. ஸோ எப்போ நம்ம வந்து குட்வில் வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, பார்ட்னர்ஸோட ரைட்ஸில், மியூச்சுவல் ரைட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், குட்வில்லை வேல்யூ பண்ணணும். Following are the circumstances that require valuation of goodwill of partnership firm
in order to protect the rights of the partners. So என்னென்ன circumstancesலலாம் நம்ம goodwill valuation பண்ணணும்? First thing, where there is a change in the profit sharing ratio, when a new partner is admitted into a firm, when an existing partner retires from the firm, or when a partner dies, when a partnership firm is dissolved. ஸோ இந்த 4 சுச்சுவேஷன்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், குட்வில்லை வேல்யூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ எப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, ஸோ ஆல்ரெடி பார்ட்னர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 A, B ஆர் த பார்ட்னர்ஸ் அண்ட் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3 அப்படின்னு இருந்ததுன்னா, இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃப்ரம் 2:3 to 1:1. ஸோ அவங்க வந்து 2:3ங்கிறத வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸாக நம்ம ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மியூச்சுவலாக நினைக்கும் போது, வேர் there is a change in profit sharing ratio. Then ஒரு நியூ பார்ட்னர் AB are the partners, they want to admit C into their partnership firm. AB பார்ட்னர்ஸாக இருக்காங்க, Cன்னு ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஓகே, when a new partner is admitted into a firm. எப்படி ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது குட்வில்லை வேல்யூ பண்ணுறோமோ, அதே மாதிரி அந்த ஒரு பார்ட்னர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது, ABC ஆர் த பார்ட்னர்ஸ் அண்ட் A want to retire from partnership firm means we have to value goodwill. அதே மாதிரி when a partner dies, இப்போ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு பார்ட்னர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னா, அந்த at the time of death of a partner we have to value goodwill. Then at the time of dissolution of a partnership firm, partnership firm வந்து நம்ம கலைக்கும் போது, dissolve பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணணும், we have to value goodwill of a firm. So under the four situation we have to value goodwill. What are they? When there is a change in profit sharing ratio, when a new partner is admitted into a firm, when an existing partner retires from the partnership firm, and when a partner dies, then when a partnership firm dissolved. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், குட்வில்லை வேல்யூ பண்ணுவோம். ஸோ எப்படி இப்போ நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் குட்வில் அண்ட் வாட் இஸ் நீட் டு வேல்யூ குட்வில்னு பார்த்தோம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில், குட்வில்லை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, குட்வில் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. The one is acquired or purchased goodwill and self-generated goodwill. So goodwill எப்படி classify பண்றாங்கன்னா 2 types classify பண்றாங்க. Acquired or purchased goodwill. The second one is self-generated goodwill. So what is the meaning of acquire? Acquire means purchased. So acquiredனா என்னன்னா, purchase பண்றது அப்படின்னா நம்மளோட ஓன் குட் நேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குன்னா, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குட்வில், குட் நேம் ஆர் ரெப்யூட்டேஷன். ஸோ நம்ம அந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸை போய் வாங்குறோம், நம்ம பேரில் வாங்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு பேர் என்ன, பர்ச்சேஸ். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பிஸ்னஸை நம்ம போய் வாங்குறோம். we are purchasing a business entity அப்படிங்கும்போது நம்ம அந்த பிஸ்னஸ் என்டிட்டியை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் என்டிட்டியோட குட் நேமையும் சேர்ந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அக்வசிஷன் ஆர் பர்ச்சேஸ்ட் குட்வில். ஆல்ரெடி அவங்க ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியாக நல்லா டெவலப் பண்ணி நல்ல பேரோட வளர்த்து வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியை வாங்கும்போது அதோட ரெப்யூட்டேஷனையும் குட் நேமையும் சேர்ந்து வாங்குறோம். அப்போது அந்த பிஸ்னஸை நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் எல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டோட்டல் வேல்யூக்கு பேர் வந்து நெட் அசெட். அசெட் மைனஸ் லயபிலிட்டி இஸ் கால்டு நெட் அசெட். ஸோ இப்போ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 crores அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களோட நெட் அசட்டோட வேல்யூ வந்து 10 crores. ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு சொல்கிற வேல்யூ வந்து 20 crores சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, அந்த பிஸ்னஸ் என்டிட்டியோட அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், அந்த நெட் அசெட் வந்து 10 crores தான் வேல்யூ. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட அவங்களோட ரேட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 20 crores கொடுத்தா தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 20 crores கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 10 crores நம்ம பே பண்ணுறோம். அதுக்கு பேர் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். சரியா? அப்போ அவங்க அந்த எக்ஸாக்டான நெட் அசட்டோட வேல்யூவை விட நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் பாருங்க, அந்த 10 crores, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா குட்வில். ஓகே, குட்வில்னா என்ன? The excess of purchase consideration over the value of net asset acquired is treated as acquired goodwill. Acquired goodwill can be recorded in the books of accounts and it is shown on the asset side of the balance sheet under fixed assets. So actually ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியோட வேல்யூவை விட நம்ம அதிகமாக அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது அந்த அதிகமாக பே பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் acquired goodwill. Is it clear? Shall we move on to self-generated goodwill? Okay, it is a goodwill which is self-generated by a firm based on features of the business assets, favorable location, loyal customers, etc. Self-generated goodwill cannot be recorded in the books. Self-generated goodwill na enna, the good name or reputation built on its own. நம்மளே வளர்க்குறது. இப்போது ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து குட்வில், குட் நேமாக அவங்க சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். நம்மளே நம்ம in their own we have to build or we have to create a good name. It is called self-generated goodwill. And the self-generated goodwill எப்படி கிடைக்கும்? It is based on the features of the business such as favorable location. நம்ம ஃபேவரபிளான லொக்கேஷனில் இருந்தாலோ இல்லை நம்மக்கிட்ட லாயல் கஸ்டமர்ஸ், நம்ம எவ்வளோ விலை அதிகமாக சொன்னாலும் நம்ம சில கடைகளுக்கு போவோம், அங்கே வந்து அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே நம்ம அங்கேயே தான் போய் வாங்குவோம். ஏன் அப்படின்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் குட் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ் அங்கே நல்லாயிருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் லாயல் கஸ்டமர்ஸ். இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில்ல நம்ம என்ன பார்த்தோம்? அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் குட்வில் பார்த்தோம், செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் பார்த்தோம். இதில் அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் குட்வில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? we can record that acquired goodwill in books. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல self-generated goodwill cannot be recorded in the books of accounts. So there is, it is the main difference between acquired goodwill and self-generated goodwill. Acquired goodwill இருந்தால் நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணுவோம் under the heading of fixed assets. ஆனால் self-generated goodwill நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், அக்கௌண்ட் பண்ணவே மாட்டோம். Is it clear? Shall we move on to methods of valuation of goodwill? இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். Under average profit method, we are having two subdivisions. The one is simple average profit method and another one is weighted average profit method. So, average profit method la two types irukku. What are they? The one is simple average profit method, the another one is weighted average profit method. So first நம்ம இந்த மெத்தட் பார்க்கலாம். இந்த average profit methodல வர simple average profit method பார்க்கலாம். So how to calculate the simple average profit method? Goodwill வந்து எப்படி simple average profit methodல calculate பண்ணணும்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். Average profit is equal to total profit divided by number of years. Average profit is equal to total profit divided by number of years. So problemல வந்து total profit அப்படின்னா ஒரு
5 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 ஓட ப்ராஃபிட், 2015 ஓட ப்ராஃபிட், 2016 ஓட ப்ராஃபிட், 2017, 2018 இந்த மாதிரி 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டையும் டோட்டல் பண்ணோம். ஸோ தட் இஸ் டோட்டல் ப்ராஃபிட் divided by number of years. 5 years ஓட profit divided by 5 years. The total profit divided by number of years. So இது நம்ம total profit divided by number of years calculate பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து we'll get average profit. இந்த average profit வச்சு நம்ம என்ன பண்ணணும், goodwill arrive பண்ணணும். So first step is we have to find out average profit. Then the second step is finding out the goodwill. Goodwill is equal to average profit. What we have already find out is the average profit, and average profit into number of years of purchase. So number of years of purchase வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ராப்ளம்ல எப்பவுமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு கூட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸை மல்டிப்ளை பண்ணால் we'll get goodwill. Okay, shall we move on to first illustration? The following are the profits of a firm is the last 5 years. So 5 years ஓட profit அவங்க கொடுத்துருக்காங்க. 2014, 15, 16, 17 and 18. So 5 years ஓட profit அவங்க கொடுத்துருக்காங்க. Calculate the value of goodwill at 3 years purchase of average profit of 5 years. So அவங்க goodwill calculate பண்ண சொல்லியிருக்காங்க at 3 years of purchase. So first நம்ம என்ன பண்ணோம்னா first step write the formula. Goodwill is equal to average profit into number of years of purchase. Average profit is equal to total profit divided by number of years. So அப்போ நம்ம first என்ன பண்ணோம், average profit கண்டுபிடிக்கணும். அதுக்கு total profit எவ்வளோன்னு calculate பண்ணணும். So first write down the profits. In 2014 4,000, 2015 3,000, 2016 5,000, 2017 4,500, 2018 3,500. So total 5 years profit comes around 20,000. So 5 years profit is 20,000. So we have to write the total profit 20,000 for how many years? 5 years. 1 2 3 4 5 years profit. So total profit divided by number of years, 5 years. So we'll get average profit as 4,000. So average profit is 4,000. So what is the formula for finding out goodwill? Goodwill is equal to average profit into number of year of purchase. So average profit is 4,000 and we have to multiply it by number of years of purchase. How many years they have given in the problem? They have given 3 years of purchase. So multiply the average profit by 3. 4,000 into 3, 12,000 is a goodwill. Is that clear? In this problem, they have given 5 years profit. Okay. We are going to see the next model in illustration 2. The profit and loss of a firm for the last 4 years were as follows. 2015 profit, 2016 profit, and they have given 2017 as loss and 2018 again profit. You are required to calculate the amount of goodwill on the basis of 5 years of purchase of average profit of the last 4 years. So அவங்க 4 yearsக்கு profit and loss ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 5 years of purchase சொல்லியிருக்காங்க. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், first you have to write the formula. Goodwill is equal to average profit into number of years of purchase. Average profit is equal to total profit divided by number of years. So we have to find out total profit. In this problem we are having a loss also. So we have to add the profits
and then from the profit we have to reduce 6,000 as loss. So first 3 ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து லாஸை வந்து மைனஸ் பண்ணும். we have to reduce the லாஸை வந்து மைனஸ் பண்ணணும். நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 40,000 வந்து டோட்டல் ப்ராஃபிட். ஸோ அந்த 40,000 எழுதிக்கணும். அண்ட் 4 years of profit, so divided by 4. Okay, 40,000 divided by 4, we will get 10,000 as average profit. Then we have to find out the goodwill. Goodwill is equal to average profit. Average profit is 10,000 and number of years of purchase they have given us 5 years. So multiply by 5 years. 10,000 into 5 is equal to 50,000 is a goodwill. Is it clear? Shall we move on to next illustration, next model? A partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retired partner. The profits of the firm for the last 4 years were as follows. So 2015, 16, 17, 18. So 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. They have given 4 years profit. The business was looked after by a partner. No remuneration was paid to him. The remuneration of the partner's value it comes to rupees 6,000 per annum. Find out the value of goodwill if it is valued on the basis of 3 years of purchase. 3 years of purchase of the average profit of the last 4 years. ஸோ அவங்க ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெம்யூனரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெம்யூனரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் we have to write the formula. We have to find out the average profit. For that we have to total the profits. 4 years of profit total பண்ணா we get 1,84,000 and for 4 years divided by 4. Total profit is 1,84,000, number of years 4 years. So we will get average profit as 46,000. So கிடைச்சிருக்கிற இந்த average profitலேருந்து நம்ம என்ன பண்ணோம், we have to minus the remuneration value. We have to reduce the remuneration value 6,000. So average profit before adjusting remuneration of the partner is 46,000. From this 46,000 we have to minus less the fair remuneration of partner 6,000, then we'll get the profit as 40,000. Okay, in this adjusted profit only we have to calculate goodwill. So goodwill is equal to average profit into number of years of purchase. So goodwill எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், average profit 40,000 into 3 years purchase. They have given in the problem 3 years purchase. So 40,000 into 3, you'll get 1,20,000 as goodwill. Is it clear? Shall we move on to next model? Illustration 4. From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of the average profit of 3 years. So first profits for the year ending 31st December 2016, 17 and 18 were 46,000, 44,000 and 50,000 respectively. They have given 3 years profit. A non-recurring income of rupees 5,000 is included in the profits for the year 2016. The closing stock of the year 2017 was overvalued by rupees 10,000. ஸோ இந்த மாடலில் நம்மளுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 இயர்ஸோட ப்ராஃபிட்டை எழுதிக்கணும். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அதாவது என்னென்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் என்ன பண்ணணும், நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செஞ்சு அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணும். ஸோ அந்த ப்ராஃபிட்க்கு பேர் என்ன அப்படின்னா adjusted profit. Okay, we have to do some adjustments in the profit, then we'll get adjusted profit. From that adjusted profit we have to calculate average profit. Is that clear? So first we have to find out adjusted profit.
particulars 2016, 17, 18, and they have given the profit 46,000, 44,000, 50,000. So we have to write the profits here 46,000, 44,000 and 50,000. Okay, from this profits we have to adjust the non-recurring income and closing stock overvalued. First, non-recurring income. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்டில் நான் ரெக்கரிங் இன்கம்மை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ரெடியூஸ் த நான் ரெக்கரிங் இன்கம் ஃப்ரம் த ப்ராஃபிட். ஸோ அது எந்த இயரில் கொடுத்துருக்காங்க, 2016 தான் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த 2016 நான் ரெக்கரிங் இன்கம்மை மைனஸ் பண்ணணும். ஓகே, first profit அதிலிருந்து we have to reduce the non-recurring income 5,000, then we'll get 41,000. Okay, then the closing stock of the year 2017 was overvalued. So 2017 என்ன பண்ணிட்டாங்க, closing stock overvalue பண்ணிட்டாங்க. If we overvalue the closing stock means our profit will be shown as excess, more. இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை எப்போ ஓவர் வேல்யூ பண்ணுறோமோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எப்படி காட்டும், அதிகமாக காட்டும். ஸோ நம்மளுக்கு அதிகமாக காட்டும்போது நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அது வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கானா இல்லை. அது எதனால் கிடச்சிருக்கு, நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம இப்போ 10,000 தான் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்னா நம்ம 15,000 காட்டிட்டோம். ஸோ தப்பாக வந்து ஓவர் வேல்யூ பண்ணிட்டோம் அதையே. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், ஓவர் வேல்யூ பண்ணதை ரெக்டிஃபை பண்ணணும்னா நம்ம அதையே மைனஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் will cause in ஓவர் வேல்யூ இன் ப்ராஃபிட்டை அதிகமாக காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை ரெடியூஸ் பண்ணணும்னா we have to reduce the ஓவர் வேல்யூவேஷன். ஸோ அந்த 10,000 நம்ம என்ன பண்ணணும், 2017 இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து 10,000 மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ 2007 க்ளோசிங் ஸ்டாக்னா 2018 அது என்ன ஆகும், இட் வில் பிகம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் 2018 இல்லையா. 2017 க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஆகும், 2018 ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூ பண்ணுனா நம்மளோட ப்ராஃபிட் அதிகமாக காட்டும். ஓப்பனிங் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூவாக காட்டினோம்னா நம்ம ப்ராஃபிட்டை கம்மியாக காட்டும். ஸோ என்ன பண்ணணும்னா க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூனா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூங்கிறத நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ ஆனதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த 2016, 17, 18 ப்ராஃபிட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. So 41,000 for 2016, 34 for 2017 and 60,000 for 2018. So நம்ம கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட்டை தனியாக இங்கே ஆட் பண்ணிக்கணும். Then we'll get total profit as 1,35,000. So total profit 1,35,000 divided by 3 years, 1, 2, 3. So total number of years வந்து 3 years. So நம்ம இதைய simplify பண்ணோம்னா நம்மளுக்கு average profit எவ்வளோ கிடைக்குது, 45,000. Then we have to find out goodwill, average profit into number of year of purchase. So average profit 45,000 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு number of years purchase எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 years of purchase. So 2 years of purchase கொடுத்துருக்காங்க. So 45,000 average profit into 2 years. So we'll get 90,000 as goodwill. Okay, shall we move on to next illustration? The following particulars are available in respect of a business carried on by a partnership firm. So அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நான் ரெக்கரிங் இன்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம அதைய மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட் வந்து due to profit of 2017 is reduced by 2,000. ஏன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா that stock destroyed by fire. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நியூவாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நான் ரெக்கரிங் இன்கம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்துட்டோம். இப்போ என்ன ஒரு சேஞ்ச்னா அவங்க ஒரு லாஸ் வந்தால் எப்படி
அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம்ல சொல்லியிருக்காங்க. The stock is not insured, but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated at 5,600. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஃபயரில் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அதுக்கு அவங்க இன்சூரன்ஸ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் appear in this illustration. Then you are required to calculate the value of goodwill on the basis of 2 years of purchase of average profits of the last 3 years. Okay, 3 years of profit நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2016, 17, 18ல 30,000, 29,000 and 32,000. We have to write the profit first, and then we have to reduce the non-recurring expense income. Non-recurring income rupees 3,000 for the year 2016. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் வந்து 27,000. அப்புறம் கம்மிங் டு 2017, 2017ஓட ப்ராஃபிட் வந்து 29,000 and there is an adjustment. So profit of 2017 is reduced by 2,000 due to fire. அப்போ அந்த ஃபயர் பேர் என்ன அப்படின்னா abnormal loss. Okay, due to careless it may occur fire accident. ஸோ அதுக்கு பேர் வந்து அப்நார்மல் லாஸ். அந்த அப்நார்மல் லாஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட்டு கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து 31,000. ஓகே, 2018ல் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் 2016, 17, 18ஓட ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதோட டோட்டல் வந்து 90,000. ஓகே, average profit கண்டுபிடிக்கிறதுக்கு total profit divided by number of years. 90,000 divided by 3 we'll get 30,000 as average profit. ஸோ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்சூரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,600. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் வந்து 30,000. அந்த 30,000 ப்ராஃபிட்லேருந்து we have to reduce the insurance premium 5,600. அதை கழிச்சா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 24,400. From this average profit we have to multiply the number of years of purchase, then we will get goodwill. So average profit 24,400 into 2, we will get goodwill 48,800. Okay, thank you.